பாருங்கள், நம்ம வேப்பங்கொட்டையை அரைக்க போகிறோங்க. இதுதான் நம்ம இருக்கக்கூடிய வேப்பங்கொட்டைங்க. இது வந்து மரத்துலேருந்து வர வச்சு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக, இது எண்ணெய் எடுக்காத கொட்டைங்க. இது பாருங்கள், நிலத்தில் ஃபுல்லாக களத்தில் ஃபுல்லாக காயுது. ஸோ இந்த கொட்டையை நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, ஒரு அரை மணி நேரம்லேருந்து 1 மணி நேரம் நல்லா அப்படியே வெயிலில் காய வைக்கிறேங்க. வெயிலில் காய வச்சோம்னா சூடு ஏறும்போது அந்த சூட்டில் வந்து பவுட்ரு ஆகுங்க. சரி, இப்போ வாங்க இந்த வேப்பங்கொட்டை எப்படி பவுட்ரு ஆகுன்னு பார்க்கலாம். இப்போ வேப்பங்கொட்டை அரைக்கிற மிஷினு. ஸோ இதில் நம்ம வேப்பங்கொட்டை கொட்டும்போது, ஸோ இதுதான் இந்த பெல்ட் மிஷின்ஸ்க்கு மோட்டர் சுற்றும் போது, ஸோ அந்த ஸ்பீடில் என்ன ஆகும்னா அந்த வேப்பெண்ணெய் பவுட்ரு இதாகும். ஸோ இப்போ பாருங்கள் எப்படி அரைக்கிறான்னு நம்ம பாருங்கள். இப்போ பாருங்கள், சுத்தமான வேப்பனாக்கு அரைச்சாச்சு. இப்போ நான் மிஷின் காமிச்சேன். இப்போ கேமரா பக்கத்தில் கொண்டு வாங்க. இது பாருங்கள், இதுதான் வந்து சுத்தமான வேப்பனாக்கு. இது வந்து வேப்பங்கொட்டை பழத்துலேருந்து வெயிலில் காய வச்சு நல்லா சூடு பண்ணி அரைச்சிருக்கோம். இது எந்த மாதிரி மோந்து பார்த்தா அப்பா நல்ல கசப்பு ஏறுது. கசப்பு இதில் வேலை செய்கிற அத்தனை பேர்த்துக்கும் தெரிஞ்சு சளி காய்ச்சலாம் வந்ததில்லை. எங்கள் மில்ல இதில் யாருக்குமே இது மாதிரி வந்ததில்லை. ஸோ சுத்தமான வேப்பனாக்கு தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். இது வந்து பேன் இந்தியா ஃபுல் நாங்கள் சப்ளை பண்ணுறோம். ஸோ மாடி திட்டவங்களுக்கு விவசாயம் பண்ணுறோம் யாராக இருந்தாலும் தொடர்புங்க. கீழே நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.